உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது மிக முக்கியமான ஒரு பதிவு. அதாவது நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மள வேலைக்கு போறவங்கன்றது ஒண்ணு, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று ஒன்று உண்டு. நான் சொந்த தொழில் செஞ்சு இன்னைக்கு நான் நல்லா மேல வந்திருக்கேன், சொந்த தொழில் செஞ்சு அடுத்தடுத்து நான் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. அப்படி நான் சொந்த தொழில் செய்கிறேன், என் சொந்த தொழில நான் மேலும் மேலும் நல்லா வரணும், என் சொந்த தொழில அடுத்தடுத்து நான் நிறைய முன்னேற்றத்தை நான் பார்க்கணும். அது என்ன மாதிரியான தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய சிறு குறு தொழில்கள், நீங்க செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உங்களுடைய தொழிலே பாத்தீங்கன்னா நல்ல அபிவிருத்தி பண்ணணும். அது பாத்தீங்கன்னா ஒரு கார் விஷயமா இருக்கலாம், என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னா, என்னுடைய தொழில நீங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்களா இருக்கலாம், வியாபாரம் பண்ணக்கூடியவர்களா, என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் ரகசியம்னு ஒண்ணு இருக்கு. உங்க தொழில் ரகசியம்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன தொழில் ரகசியம்? இந்த தொழில் ரகசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சில பேர் நிறைய தொழில் பண்றாங்க, நிறைய பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் நிறைய பண்றாங்க. திடீர்னு என்ன ஆறுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே அடிமட்ட லெவல்ல போயிடுறாங்க. அடிமட்ட லெவல்ல போயிடுறாங்க. அப்படியே எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். எல்லாமே லாஸ் ஆகி, பிசினஸ்ல நான் போட்ட பணமெல்லாம் எனக்கு லாஸ், நான் போட்ட விஷயங்கள் எல்லாம் எனக்கு லாஸ், எனக்கு என்னால மீண்டும் மேல வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவா நான் சொல்றேன், பிசினஸ்ல மட்டும். அடுத்தடுத்து நான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினேன், எனக்கு எல்லாமே லாஸ் ஆயிடுது, எல்லா விஷயமும் என்னை விட்டு போயிடுது, இன்னைக்கு நான் ஒரு கடன்காரனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க என்ன தொழில் பண்ணினாலும் சரி, என்ன விஷயம் பண்ணினாலும் சரி, நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய ரகசியத்தை நீங்கள் தெரிந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சக்சஸ். ஒரே ஒரு விஷயம் மனசுல 3, 6, 9 மனசுல வச்சுக்கோங்க. 3, 6, 9 இது என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு அடுத்தது சொல்றேன். இந்த 3ன்னா என்ன, 6ன்னா என்ன, 9ன்னா என்ன அப்படின்னு சொல்லி, இது முக்கியமா நான் சொல்றது தொழில் பண்றவர்களுக்கு மட்டும், பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும், பிசினஸ் பீப்புளுக்கு மட்டும்தான். இது வேலைக்கு போறவங்கலாம் அது தனி, நீங்க வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறது செய்யறதுங்கிறது வேற. ஆனா தொழில் அப்படிங்கிறது அன்றாடம் நீங்க உங்களுடைய தொழில்ல வருமானம் வரணும், அது அடுத்த இப்போ ஒரு வருமானத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், அடுத்த வருமானம் வரணும், அது அப்படியே உங்களுக்கு ரொட்டேட்டிங்ல உங்களுக்கு வருமானம் மிகுதியாக இருக்க வேண்டும். தொழில் நஷ்டம் அடையாமல் உங்களுக்கு நன்னா வரத்துக்கு இந்த 3, 6, 9 மறக்கக்கூடாது. நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் கேட்கணும்னு விரும்புறேன். நீங்க எத்தனை பேர் உங்க தொழில்ல வரக்கூடிய வருமானத்தை வைத்து நீங்க உங்க பூஜையெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க, அன்னதானம் பண்ணிருக்கீங்க? உங்களுடைய தொழில், அதாவது உங்க தொழில்ல வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டுமே நான் சொல்றது. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன். அதாவது எந்த தொழில் நீங்க செய்யறதாக இருந்தாலும் உங்க தொழிலுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் வீதம், அல்லது 6 ரூபாய் வீதம், அல்லது 9 ரூபாய் வீதம் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. 100 ரூபாய்க்கு உங்களுடைய சக்திக்கு ஏற்ப 3, 6, 9 அப்படிங்கறத நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன். 3 ரூபாய் எடுத்து வைக்கணும், இல்லைன்னா 6 ரூபாய் எடுத்து வைக்கணும், இல்லைன்னா 9 ரூபாய் எடுத்து வைக்கணும். உங்க தொழில்ல இன்னைக்கு உங்களுடைய தொழில்ல இன்னைக்கு ஒரு இந்த மாத வருமானம் உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா, உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்து வைக்கணும். வருஷத்துல 2 தடவை நீங்க செய்யணும். அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் நீங்க அன்னதானம் பண்றதோ, ஒரு கோவில் அபிஷேகம் பண்றதோ, ஏதாவது ஒரு சுபகாரியங்கள், ஒரு சுப ஹோமங்கள், ஒரு மகாலட்சுமி ஹோமம் பண்றது, ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் செய்யறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த உங்க தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானத்துல 100 ரூபாயில 3 ரூபாய் எடுத்து வைக்கணும், இல்லைன்னா 6 ரூபாய் எடுத்து வைக்கணும், இல்லைன்னா 9 ரூபாய் கண்டிப்பா எடுத்து வைக்கணும். இப்ப நான் ரியல் எஸ்டேட் தொழில் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ரியல் எஸ்டேட்ல உங்களுக்கு ஒரு வருமானம், இப்ப நீங்க சொல்றீங்களா 2% வாங்குறேன், 3% வாங்குறேன், ரியல் எஸ்டேட் நான் ஒருத்தருக்கு முடிச்சு கொடுத்தா வாங்குறேன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க வாங்குற பணத்துல ரியல் எஸ்டேட்ஸ்னா என்ன, இந்த செவ்வாய் பகவான், செவ்வாய்க்கு அது என்ன இது பாத்தீங்கன்னா 9, ஒரு 100 ரூபாய்க்கு 9 ரூபாய் நீங்க தெய்வத்துக்குன்னு எடுத்து வைக்கணும். அப்பதான் அது ரெட்டிப்பாகும். அப்பதான் இந்த வருமானம் உங்களுக்கு அடுத்தபடி உங்களுக்கு ரெட்டிப்பாகின்ற அடுத்தடுத்த வருமானத்துக்கு உங்களுக்கு வழி கொடுக்கும். அதே போல 6 நம்ம என்ன சொல்றோம், சுக்கிர பகவானை குறிக்கக்கூடியது 6 ரூபாய். 6ஆம் எண் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த 6 ரூபாய். இந்த அதாவது தொழில் பண்றவங்க இந்த 3 விஷயத்த மறக்கவே கூடாது.
குரு பகவானையும் மறக்கக்கூடாது, சுக்கிர பகவானையும் மறக்கக்கூடாது, செவ்வாய் பகவானையும் மறக்கக்கூடாது. இது 3 மிக முக்கியமானது தொழிலுக்கு. அப்ப இந்த 3 ரூபாய் எடுத்து வைங்க, 6 ரூபாய் எடுத்து வைங்க, இல்ல 9 ரூபாய் எடுத்து வைங்க. உங்க தொழில் வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட இன்னைக்கு எனக்கு இவ்வளவு இருக்கா, நான் 3 ரூபாயில இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன், 6 ரூபாயில இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன், 9 ரூபாயில நான் இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து வைத்து உங்களுடைய தொழிலை நீங்க செஞ்சீங்களே ஆனால் நீங்க அமோகமா வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுடைய அமைப்புக்கு உண்டு. அதுக்குத்தான் இந்த தொழில் வியாபாரம், தொழில் வசியம்னு சொல்றாங்க இல்லையா, தொழில் வசியம். நீங்க உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு பாகம் அது இந்த மாதிரி எடுத்து வச்சாதான் நல்லது. 3, 6, 9ல நீங்க இல்ல என்ன நல்ல பெரிய பிசினஸாவே எனக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா 100க்கு என்னால 18 ரூபாய் எடுத்து வைக்க முடியும்னாலும் எடுத்து வைங்க. 100க்கு 12 ரூபாய் என்னால எடுத்து வைக்க முடியும்னாலும் எடுத்து வைங்க. 100க்கு 3, 6 ரூபாயா என்னால உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு தெய்வத்துக்கு நீங்க அர்ப்பணம் பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு பண்ணுங்க, அல்லது உங்களுடைய இஷ்ட தேவதைக்கு பண்ணுங்க. உங்களுடைய என்ன உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க. வீட்டுல ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்க, அன்னதானம் கொடுங்க, வஸ்திர தானம் கொடுங்க. உங்களுடைய தொழில் முன்வைத்து நீங்க செய்யுங்க. உங்க தொழில் என்னைக்கு நீங்க ஆரம்பிச்சீங்களோ அந்த தேதியை நினைவுபடுத்தி அந்த நாள்ல இருந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தேதி பார்த்து கொடுங்க நம்ம சொல்லி ஆரம்பிக்கிறீங்க இல்லையா. வளர்பிறையில் ஆரம்பிக்க வேண்டும். ஒரு தொழில் பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தா தேய்பிறையில கிடையாது, வளர்பிறையில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். வளர்பிறையில தான் சில விஷயங்கள் பண்ணணும். வளர்பிறை இதெல்லாம் வளர்ந்துட்டு போறது. வீடு கிரகப்பிரவேசம் வளர்ந்துட்டு போறது. ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றீங்களா, தேய்பிறை முகூர்த்தத்துல பண்ணாதீங்க, வளர்பிறை முகூர்த்தத்துல பண்ணுங்க. ஏன்னா நீங்க அந்த வீட்டுக்கு போற நேரம் அமோகமா இருக்கணும். அதனால இந்த தொழில் முறை அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த 3, 6, 9 பயன்படுத்தி, இந்த எண்களை பயன்படுத்தி 100க்கு இவ்வளவு ரூபாய் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய தொழில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வியாபாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா வியாபாரம் இரட்டிப்பாகும். நீங்க ஒரு ஹார்ட்வேர்ஸ் நடத்துறவங்களா இருக்கலாம், ஒரு பேக்கரி நடத்துறவங்களா இருக்கலாம், ஒரு டீ கடை நடத்துறவங்களா இருக்கலாம். நீங்க என்ன வேணாலும் நடத்துங்க. ஒரு எந்த கடை, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு மாத வருமானம் உங்களுடைய பிசினஸ்ல எனக்கு இந்த வருமானம் வருதா, அதுக்கு உங்களுடைய இதை ஒரு கணக்கு வச்சு காசு எடுத்து தனியா வச்சிருங்க. 6 மாசம் கழிச்சு அதை செலவு பண்ணுங்க. தெய்வத்துக்குன்னு செலவு பண்ணுங்க அந்த காசை. எனக்குன்னு என்னுடைய தொழிலுக்காக நீ எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்க, இதை நான் உனக்கு ஆத்மார்த்தமா நான் உனக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணினீங்கன்னு சொன்னா நீங்க உங்க வாழ்க்கையில அமோகமா இருப்பீங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.